வணக்கம் மக்களே, என்னடா ரொம்ப நாளாக ஜாலியாக காணான்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. ஸோ ஒரு இடம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு அசம்பிள் ஆகிடுங்க. ஒன் பீஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 15 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 16லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக இவனுங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஐலாண்டுக்கு வந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஊசாப்க்கு அடிபட்டு இருக்கும். பூராவும் அவன் ஆளுங்களெல்லாம் அனுப்பி காயாவை போட்டு தள்ள சொல்லியிருப்பான். ஸோ காயாவும் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. ஜோராவும் ஊசாப்பை தூக்கின்னு காட்டுக்குள்ள போயிருப்பான். இதுதான் லாஸ்ட் எபிசோடில் நடந்திருக்கு. சரி வாங்க இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன பசங்க எல்லாருமே அந்த காயாவை கூட்டுன்னு காட்டுக்குள்ள ஓடி வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அவனுங்களும் ரொம்ப தூரம் ஓடி வரானுங்க. ஸோ இவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கினே அந்த ஜூங்கவும் பின்னாடியே துரத்தின்னு வரான். ஸோ இவனுங்களும் யோசிச்சுக்கினே வரானுங்க, நம்ம எப்படின்னா காயாவை காப்பாற்றியே ஆகணும், நம்ம கேப்டன் சொன்னதான் நம்ம கேட்டாகணும். ஸோ இவங்க உயிரை நம்ம எப்படின்னா காப்பாற்றியே ஆகணும்ட்டு இந்த சின்ன பசங்களும் ரொம்ப தூரம் அவங்களை கூட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு ஜூங்காவும் அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஃபாலோ பண்ணினே வந்து இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே காயாவால் ஓட முடியல. ஸோ ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கா இல்லையா? ஸோ அதனால தான் இவங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஃபீவராக இருக்கு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, டாக்டரும் இங்கே கூட்டு வர முடியாது. ஸோ எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே ஒளிய வச்சானுங்க. ஸோ ஜூங்காவும் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டான். எங்க தண்டை போய் தொலைஞ்சிங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான்னு சொல்றான். ஸோ காயா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறது வேஸ்ட் தான், அவன் வந்தானா உங்க 3 பேரையும் கொண்டுடுவான். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க வந்து ஓடிடுங்க, ஸோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கண்டிப்பா உங்களை நாங்கள் காப்பாற்றோம்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம், வாங்க நான் அவங்க கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு இவங்க இங்க வந்து போறானுங்க. ஸோ காயாவும் வந்துட்டு நீங்களாம் சின்ன பசங்க, அவனுக்கு வந்துட்டு நீங்க ஈக்குவல் இல்லை, நீங்க போனா அவன் கண்டிப்பா உங்களை போட்டு தள்ளிடுவான்னு சொல்றான். ஸோ இவனுங்களாம் காதுல வாங்காம ஒரு பிளானை போட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு போறானுங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, லூஃபியும் அந்த கூறாவும் சண்டை போட்டாங்க இல்லையா? ஸோ லூஃபி லாஸ்டா கல்ல வச்சு அடிச்சதுல அவனோட ஒரு கையில இருக்கிற 5 ஸ்வாடும் வந்துட்டு உடஞ்சிருது. ஸோ அங்க இருக்கிறவனுங்களாம் வந்துட்டு நம்ம கூற கதை முடிஞ்சிருச்சா, நம்ம கேப்டன் கதை முடிஞ்சிருச்சான்னு பார்த்துன்னு இருக்கும்போது கேப்டன் வந்துட்டு ஏஞ்சிருக்கத்தை பாக்குறானுங்க. ஸோ பார்த்துதான் அவனுங்களாம் வந்துட்டு உங்களால முடியும், நீங்க ஏஞ்சிருங்க, கூறான்னு சொன்னா அவர் வந்து டென்ஷனா வரும். ஸோ நம்ம வந்துட்டு கூறான்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஊர்ல அவருக்கு என்ன பேர் இருக்குதுன்னு யோசிக்கிறானுங்க. ஸோ அப்பதான் கும்பல ஒருத்தவன் என்ன சொல்றான்னா கிளாசன் சொல்றான். ஸோ கிளாசன் வாங்கன்ட்டு கிளாசன் கத்த ஆரம்பிச்சிடானுங்க. ஸோ அவனும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இப்போ என்னோட உண்மையான பிளானை சொல்ல டைம் வந்துருச்சுடா, நான் உண்மையாலுமே உங்க எல்லாருமே போட்டு தள்ளணுன்றது தான் என்னோட பிளான்லேயே இருக்குது. ஏன்னா என்னை பத்தின அடையாளம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ நான் ஜுங்காவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறமா அவனையும் கொண்டுடுவான், உங்க எல்லாருமே கொண்டுடுவான்னு சொல்றான். ஸோ இவனுங்களுமே வந்துட்டு ரொம்பவே பயந்துடுறானுங்க. ஸோ நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நான் உங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு பையெல்லாம் உங்க மேல போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். நான் இதை வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்துட்டு இந்த பிளானை போட்டுட்டேன். ஸோ உங்க யாருக்கும் தெரியாம உங்க கதையை முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க கதையை முடிக்கிறேன்னு சொல்லிடுறான். ஸோ லூஃபியும் அவனை பார்த்துட்டு நான் பார்த்ததுலேயே ஒஸ்டான பைரட் நீ மட்டும் தாண்டான்னு சொல்றான். இவனுமே என்ன சொல்றான்னா, பைரட் எல்லாருமே ஒஸ்ட் தாண்டா, அவனுக்கு எவனுக்குமே ஒரு நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அவன் சபார்டினேட்டை கூட அவன் கொள்ளலாம். ஸோ யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு கேப்டன் சொல்றதான் எல்லாருமே கேட்கணும், அவன் சாவுனா சாவணும், குதினா குதிக்கணும், கொல்லுனா கொல்லணும் அப்படின்னு இவன் சொல்லி இருக்கும்போது லூஃபி மட்டும் பார்த்துனே இருக்கான். அவனும் வந்துட்டு ஏன்டா இப்படி பார்த்துன்னு இருக்கிற, இப்படி பார்க்காத, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனா கத்துறான். நான் உண்மையான பைரட் ஃபைட்டை உனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டான்ஸ் போறான். ஸோ இங்க இருக்கிறவனுங்களாம் பார்த்துட்டு இது ரொம்ப பயங்கரமான மூவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க. ஸோ இவனுமே அந்த மூவை யூஸ் பண்ணிடுறான். இவன் அந்த மூவை யூஸ் பண்ணதுமே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ நாமியும் வந்துட்டு ஒரு வழியா எல்லா சண்டையும் முடிஞ்சிடுறான். நம்ம இந்த காசெல்லாம் எடுத்துக்கணும், இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு மேல இருந்து எட்டி பார்க்கும்போது எல்லாருமே நின்று இருக்கானுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வெட்டு விழுது. ஸோ கண்ணா பின்னான்னு வெட்டுறான். ஸோ இந்த இடத்துல ஒருத்தன் வெட்டுறான், அந்த இடத்துல ஒருத்தன் வெட்டுறான். ஸோ லூஃபி கிட்ட இருக்கிற செவர்ல வெட்டு விழுது. ஸோ லூஃபி மேலேயும் வெட்டு விழுது. ஸோ டக்குன்னு பார்த்தா அந்த போட்டாண்ட இருக்கிறவங்கிட்டையும் வெட்டு விழுது. ஸோ என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது அவன் வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு வெட்டுவான். ஸோ இந்த மூவ் அவன் பண்ணும்போது அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் இந்த மூவ். ஸோ அவன் லூஃபியும் போட்டு வெட்டினே இருக்கான். ஸோ லூஃபியும் ஒரு கட்டத்தில் அவனை பிடிச்சிட்டு அப்படியே அந்த தரையில சொருகிறான். ஸோ ஜுங்கவும் வந்துட்டு ஒழுங்கு முறையாக வெளியே வாங்கலாம் வாண்டு பசங்களான்ட்டு கத்தின்னு இருக்கான். ஸோ அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டு சமாதான கொடி நீட்டான். இந்த ட்ரிக்குலாம் நான் ஈஸியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறான். ஸோ அவன் காலாண்டே இவனுக்கு வந்து குழி பறிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ அதை கவனிக்காம இவன் தாண்டதில் கீழே வந்துடுறான். ஸோ அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வந்து என்ன பண்ணுறான், இங்கே பெப்பர் ஸ்ப்ரேவை தூவி விட்டுறான். ஸோ அதில் அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் டேன் எடுத்துன்னு வந்துட்டு அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சிடான். ஸோ இவன் ரொம்ப வெளியில் துடிச்சுன்னு இருக்கும்போது 3 பேரும் சேர்ந்து மேலே இருக்கிற ஒரு மரத்தை தள்ளி விட்டுறானுங்க. அது வந்து அவன் காலில் விழுந்ததும் இவங்க வந்துட்டு வெளியில ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடறான். ஸோ இவனுக்கு 3 பேர் மேலே இருந்துட்டு அவன் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணலான்ட்டு ஜம்ப் பண்ணி வரும்போது ஜூங் அந்த 3 பசங்களையும் பிடிச்சி செவுத்துல சொல்லிட்டு விளையாடுனதெல்லாம் போதும், இப்போ நீ வெளியே வரலன்னா இவங்க எல்லாருமே நான் போட்டு தள்ளிடுவேன்ட்டு காயாவை மிரட்டுறான். ஸோ காயாவும் வந்துட்டு வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு காயா என்ன சொல்றான்னா, நீ வந்துட்டு அவங்க விட்டுடு, நான் வந்துட்டு உனக்கு அந்த லெட்டரை எழுதி கொடுக்குறேன்னு சொல்றான். ஸோ ஜூங்கோ என்ன சொல்றான்னா, இல்லை என்னால் முடியாது, இப்போ நான் வந்துட்டு என் கேப்டன் சொன்னதை தான் கேட்கணும். ஸோ நான் அவங்க விட்டேன்னா நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாக வரும்னு சொல்றான். ஸோ இவன் இப்படி பேசினு இருக்கும்போது காயா பக்கத்தில் நைஸாக போயிட்டு அவன் கையில் இருக்கிற அந்த பிளேடை வாங்கிட்டு அவன் கழுத்தில் வச்சுட்டு மிரட்டுறான். இந்த மாதிரி நான் சொல்றது நீ கேட்கலன்னா நான் அந்த லெட்டரை எழுத மாட்டேன், என் கழுத்து அடுத்து நான் சித்துருவேன்னு சொல்றான். ஸோ அவனுமே வந்துட்டு வேற வழி இல்லாமல் சரி நான் அவனுங்க விட்டுறேன்னு சொல்றான். ஸோ ஒரு எழுதி முடிச்சிடறான்.
ஸோ இவனுமே அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ சாக வேண்டிய நேரம் வந்துன்னு சொல்லிட்டு இவனை சாவடிக்க போகிறான். ஸோ அந்த நேரம் பார்த்துக்கா என்ன சொல்கிறான், நீ என்ன மட்டும் தான் சாவடிக்கணும், அந்த பசங்களை விட்டுடணும்னு சொல்கிறான். ஸோ அவனுமே வந்துட்டு நான் நல்ல பையன், நான் அதெல்லாம் பண்ணுவேன், நான் வந்து கொடுத்த வாக்க மீற மாட்டேன், நான் கண்டிப்பாக அதை செய்வேன்னு சொல்லிட்டு இவளை சாவடிக்கிறதுக்காக வரான். ஸோ ஜோரம் என்ன பண்ணான்னா ஊசப்ப தூக்கின்னு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இப்போ நீ இங்கே நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோரம் வேகமாக தொத்தின்னு வரான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு லூஃபியும் அந்த கூராவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்றத நெக்ஸ்ட் வேறு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ வேறு எதனா அனிமி பார்க்கணும், ஸோ இல்லைனா வேறு எதனா உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.